ஸோ வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சிவகாசியில் ஆர்கே மோட்டார்ஸ் கேடிஎம் தான் வந்திருக்கோம். ஸோ கேடிஎம்மில் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன டிஎஃப்டி டிஸ்பிளே பைக்ஸ் தான் வந்து நம்மகிட்ட இருக்குது. இப்போ நம்மகிட்ட ரெண்டு இருக்குது, அதாவது டார்க்கும் சில்வரும் இருக்குது, இது போக ஆரஞ்சு இருக்குது. ஸோ பட் இட்ஸ் ஓகே, ஒரு பைக் இருக்குது பெரிய விஷயம், பட் ரெண்டு பைக்குமே நமக்கு இங்கே அவைலபிள் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக என்னென்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். அது போக இன்ஜின் பிரேக்ஸ் இதெல்லாமே வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் இருந்ததோ அதே தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சில பேர் சில காஸ்ட் கட்டிங்ஸ் நடந்திருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் என்னன்றது நம்ம அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு டிஎஃப்டி டிஸ்பிளே பார்க்கலாம். ஸோ சொன்ன மாதிரி டிஎஃப்டி பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணனே கெட் ரெடி டு ரேஸ் அப்படின்னு இந்த அனிமேஷன் கொடுத்து வந்து நல்லா இருந்தது. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து எல்லாத்துலேயுமே என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவையோ அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டைம் லேப்ஸு, பேட்டரி வோல்டேஜ், ஸோ எவ்வளோ ஸ்பீட் அண்ட் கிலோமீட்டர்ஸு அண்ட் ட்ரிப், ஸோ இதெல்லாம் எவ்வளோ ட்ரிப் போயிருக்கு அப்படின்றது, அது போக நம்ம எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போயிருக்கோம் அப்படின்றது டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அண்ட் தென் கீர் பொசிஷன் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவன் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இதில் பண்ணியிருக்க எல்லா அனிமேஷன்ஸ், தட் மீன்ஸ் ஒரு அனிமேஷன் ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குன்ற மாதிரி இந்த அனிமேஷன்ஸ்லாம் நல்லா ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது போக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஎம் இருக்கும் அண்ட் ஆஸ் வெல் அஸ் டைமு, இன்ஜினு, ஸோ அண்ட் அதர் டீட்டெயில்ஸ். இஃப் இன் கேஸ் அசார்ட் லைட்ஸ் போடுறோம் அப்படின்னா அசார்ட் லைட்ஸ்க்கானது அண்ட் ப்ளஸ் இண்டிகேட்டர்ஸு அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் மெயின் சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெனு தான். ஸோ மெனுவில் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டர் சைக்கிளில் நம்ம வந்து ஏபிஎஸ் ஆன் அண்ட் ஆஃப், அதாவது என்னென்ன டைப்பு, ஸோ ரோடு அண்டு சூப்பர் மோட்டோ அப்படின்றத வந்து ஏபிஎஸ் ஆன் அண்ட் ஆஃபில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பைக் இன்ஃபர்மேஷன் போனீங்கன்னா கூலண்ட் டெம்பரேச்சர், ஃபியூவல் ரேஞ்சு, பேட்ரி, ஓடோமீட்டர்ஸ், சர்வீஸ் இன்டர்வல்ஸு, ஸோ எல்லாமே எவ்வளோ டியூ இருக்குது அப்படின்றத உள்பட எல்லா டீல்ஸுமே இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் தென் சேம் ட்ரிப் இன்ஃபர்மேஷன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கோம், ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ட்ரிப் அண்ட் ட்ரிப் 2வில் நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் தென் நேவிகேஷன்ஸ், மியூசிக் கண்ட்ரோல்ஸ் இதெல்லாமே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து புது வண்டின்றதுனால என்னபிள் ஆகலை. மேபி நம்மளோட செட்டிங்ஸில் போய்ட்டு நம்ம வந்து கனெக்டிவிட்டீஸில் நம்மளோட மொபைல் பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கனெக்டிவிட்டி அண்ட் ப்ளூடூத் செட்டிங்ஸ்க்கான எல்லா ஆப்ஷன்ஸும் வந்துடும். ஸோ ப்ளூடூத் செட்டிங்ஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளால் என்னென்ன பண்ண முடியும்னா ஃபோன் கால்ஸு அண்ட் தட் மீன்ஸ் இப்போ ஃபோன் பேரிங் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபோன் கால்ஸு, மியூசிக் கண்ட்ரோலு அண்ட் ஈவன் ஹெட்செட் பேரிங் கூட இருக்குது. ஸோ ஹெட்செட் பேரிங்கிறது வந்து நம்மளோட ஹெல்மெட் இருக்கு இல்லையா, ஸோ ஹெல்மெட்டில் நம்ம பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஹெல்மெட் பேர் பண்ணும்போது ஈவன் டாக்கராக இருந்தாலும் சரி இல்லை நார்மல் ஹெட்செட் அந்த மாதிரி இருந்தாலும் சரி, ஸோ நம்ம டேரெக்டாக வந்து இங்கே வந்து பேர் பண்ணிக்கலாம் நம்ம. இங்கே இருக்குது ஹெட்செட் டைப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ டைப்பில் போனீங்கன்னா நீங்கள் எப்படி வேணுன்றதை நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்லாம் வந்து கொஞ்சம் அப்டேட்டட் ஃபீச்சர்ஸாக வந்து ப்ரொவைட் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் தென் ஷிஃப்ட் லைட் சொன்ன மாதிரி இங்கே வந்து 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் தான் எனேபிள் ஆகும். அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் இன் கேஸ் ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த 1000 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே நமக்கு நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ நோட்டீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஷிஃப்ட் லைட்டுன்றது வந்து நமக்கு வந்து எனேபிள் ஆகும். ஸோ இஃப் இன் கேஸ் நம்ம வந்து ரைஸ் பண்ணும்போது ஓகே, இஃப் இன் கேஸ் ஐஆர்பிஎம்மில் போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த டிஸ்பிளே வந்து அப்படி கம்ப்ளீட்டாக கலர் மாறுறது வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து நீங்கள் சேஞ்சஸ்ன்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பழைய இதுக்கும் பார்க்கும்போது கொஞ்சம் அப் ஆன மாதிரி இருக்கும், டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதாவது ஒன்றும் இல்லை, டிஎஃப்டி டிஸ்பிளேஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களே, ஸோ அதனால் இந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருக்குது. மேபி சொன்ன மாதிரி ஒரு நம்பர் பிளேட் போட்டோன்னா ஸ்பேஸ் வந்து ஆக்குப்பை ஆகிடும். ஸோ அது போக மிச்சது எல்லாமே வந்து கலர் ஆப்ஷன்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸ் தான். ஸோ கிராஃபிக்ஸில் டிசைன் பண்ண மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி ஆரஞ்சு, டார்க் தட் மீன்ஸ் லைட் கிரே ஆர் பிளாக் அண்ட் சில்வர் மாடல். ஸோ இதெல்லாமே வந்து வேறு லெவலில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு பர்சனலாக பார்க்கும்போது எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஆரஞ்சோட கொடுத்துருந்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த க்ளாஸி ஆரஞ்சுன்னு இருக்கு இல்லையா, ஸோ பை டிஃபால்ட்டாகவே கேடிஎம்னாலே அந்த ஆரஞ்சு தான். ஸோ எனக்கு அந்த ஆரஞ்சோட அந்த பிளாக் ஃபினிஷோட அந்த ஒரு டார்க் சைடு கொடுத்த மாதிரி இருந்தது வந்து எனக்கு பர்சனலாக எனக்கு பிடிச்சிருந்தது. சில்வருமே ஓகே, பட் கொஞ்சம் டிம்மான மாதிரி இருக்குது. அண்டு ஃப்ரேம்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே நம்ம பழைய இதில் என்ன இருந்ததோ அது எல்லாமே அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. மெயினாக பார்க்கும்போது சொன்ன மாதிரி turn to 10 நேவிகேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நம்ம ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. அண்ட் அந்த ஹெட்செட் கனெக்டிவிட்டின்னு கொடுத்துருந்தது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. பட் அது என்னன்றதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் பைக் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அது வாய்ப்பு கிடச்சுன்னா அது பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே நம்ம வந்து இந்த ஸ்விட்ச் கண்ட்ரோல்ஸ் வந்தோம் அப்படின்னா, ஸோ ஆக்சுவலாக இங்கே ஸ்விட்சுமே வந்து
நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ நிறைய சேஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் வந்து ஹசார்ட் லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிங்கிள் டேப்பு, ஸோ ஒரு டேப் பண்ணால் போதும். ஸோ 3 பீட் சேம் டேப்பு. ஸோ தட் மீன்ஸ் இப்போ நமக்கு ஹிமாலயனில் கொஞ்சம் கஷ்டப்படுற பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லை. ஹை பீம் லோ பீம் கொடுக்குறது அண்ட் நேவிகேஷன் கண்ட்ரோல்ஸ்க்கான அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே. ஈவன் நம்ம வந்து இந்த கண்ட்ரோல்ஸில் வந்து அப் பட்டனுக்கு என்ன ஃபங்க்ஷன் வேணும், டவுன் பட்டனுக்கு என்ன ஃபங்க்ஷன் வேணும், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இண்டிகேட்டர் அண்ட் ஆரன். ஸோ இதெல்லாமே மேஜராக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோமோ அதெல்லாமே லெஃப்ட் சைடில் கொடுத்துட்டாங்க. அண்ட் ரைட் சைடில் சொன்ன மாதிரி கீல் ஸ்விட்ச் மட்டும் அண்ட் ஸ்டார்ட். ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 2 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பேசிக்காக என்ன இருக்குமோ அதே மாதிரி தான். பட் போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது ஒருவேளை எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு தெரியல, ஒரு சின்னதாக கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அதாவது இந்த லென்த் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லென்த்தில் கொஞ்சம் கம்மி பண்ணி, ஏன்னா இங்கே பார்க்கும்போது எனக்கு நிறைஞ்சு இருக்குது. ஸோ ஃப்ராங்காக சொல்லலாம் நிறைஞ்சிருக்கு. ஸோ நிறைஞ்சிருக்கிறதுனால எனக்கு அந்த மாதிரி ஃபீலாக இருக்கா அப்படின்றது தெரியல. கீ பொசிஷனு மிச்சம் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ எதுவுமே வேறு எதுவும் மாறுதல் வந்து நடக்கலாம். ஸோ மிச்சப்படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சீட் ஹைட்டு அண்டு சஸ்பென்ஷனு ஸோ எல்லாமே வந்து கிட்டத்தட்ட சேம் தான். அண்ட் தென் டைமென்ஷன் அண்ட் பொசிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் தான். சேம் பொசிஷன் சேம் இது தான். ஸோ டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். ஸோ பட் சேம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். ஸோ நான் சொன்ன மாதிரி 169 வருவேன். ஸோ 169 போது ஸோ கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் டைமென்ஷனு அண்ட் வெயிட்டு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட சேம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் வந்து என்னென்ன காஸ்ட் கட்டிங் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் காஸ்ட் கட்டிங் வந்து எங்கெங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரேமில் நடந்திருக்கு, பிரேக்கில் நடந்திருக்கு, அப்புறம் சஸ்பென்ஷன் நடந்திருக்கு, டிஸ்க்கு பிரேக்கில் நடந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நான் பார்த்த வரைக்கும் வந்து எனக்கு அந்த மாதிரி எதுவுமே தெரியல. ஏன்னா ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் எனக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஸோ அதுவுமே செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். ஆனால் நான் ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் நான் பார்த்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்க அந்த பெல்லி இந்த ப்ரொடக்ட் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து இருந்த மாதிரி இருக்குது. சரி, அதில் இருந்தது, இதில் வந்து இல்லை. ஸோ அதுதான் மெயின் காஸ்ட் கட்டிங்னு நினைக்கிறேன். ஸோ அதுவுமே வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, மேபி இது கீழே வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மின்றதுனால அடிக்கடி கீழே இடிக்கிற மாதிரி இருக்கும், இடிக்கிற ஃபீல் உங்களுக்கு வரும். ஸோ மேபி அது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். பட் இட்ஸ் சப்ஜெக்ட். ஸோ ஏன்னா இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இங்கே நிறைய இடத்துல மாற்ற வேண்டியது இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3rd வெர்ஷன் வந்துருச்சு. ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ரிலீஸ் ஆகி செகண்ட் வெர்ஷன் வந்து இது வந்து வெர்ஷன் 3. ஸோ வெர்ஷன் 3 வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இதுலேயும் கொஞ்சம் சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருந்தா, கீழே இந்த இடத்துல பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த எக்ஸாஸ்ட் நோட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. ஸோ அதே தான் நினைக்கிறேன். பட் புது மாடலுக்கும் பழைய மாடலுக்கும் இன்னொரு மேஜரான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸு. ஸோ ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக வந்து பழைய டியூக்கும் போலோ டியூக்கும் கிட்டத்தட்ட 15,000 வரைக்கும் டிஃப்ரென்ஸ் வருது வித் ஆஃபரோட. ஸோ ஆஃபர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட ஷாலினோட நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். அவருக்கு டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். பட் இருந்தாலும் டேரெக்டாக அவரை கேட்டுக்கோங்க சொல்கிறது சரியில்லைல்ல. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 2,48,000 வருது. இவங்க வந்து 8,000 ஆல்ரெடி வந்து ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணி 2,48,000 வருது. அது போக பழைய டியூக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பழைய டியூக் நான் டிஎஃப்டி டிஸ்பிளேஸ் பார்த்தீங்களா, அதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 வரைக்கும் ஆஃபர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஹெல்மெட்ஸ், பெட்ரோல்ஸ், இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாமே வந்து நம்ம ஷாலின்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் அண்ட் நம்மளோட ஆர்கே மட்டும் அது டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லையும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆஸ் வெல் அஸ் டிஸ்பிளேலையும் விசிபிள் ஆகுது. ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் டேரெக்டாக அவங்களை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆக்சுவலாக 200 செக்மெண்ட்லேயே வந்து இங்கே டிஎஃப்டி கொடுத்துருந்தது வந்து எனக்கு என்னமோ கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷன் தோணுது. தட் மீன்ஸ் கம்பேர்ட் டு அதர் 200 பைக்ஸ் பார்க்கும்போது. ஸோ டிஎஃப்டி டிஸ்பிளே ப்ளஸ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, மொபைல் கனெக்டிவிட்டி அண்ட் டர்ன் டு டர்ன் நேவிகேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வண்டி வாங்கலாமா, 15,000 ஒர்த்தா அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் என்ன, உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பேச்சு மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஆல்வேஸ் சொல்கிற மாதிரி தான், ஆல்வேஸ் வேர் த ஹெல்மெட், ரைட் சேஃப். ஸோ பாய்.